ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணலாமா இன்றைக்கி? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் 3 ஸ்டாப் பைப்பு வேணும், ஒரு குண்டூசி. இந்த 3 ஸ்டாப் பைப்பில் ஒன்றில் வந்து நம்ம குண்டூசி என்ன பண்ணணும், இந்த ஸ்டாப் பைப்புடைய மையத்தில் நம்ம பின் பண்ணிக்கணும். சரியா? எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு டீ கப்பில் கொஞ்சம் மணல் வந்து நமக்கு தேவை. சரியா? அப்புறம் வந்து ஒரு வேஸ்ட்டு, ஒரு பாலித்தீன் கவர், இந்த கவர் வந்து நமக்கு தேவை. இதுக்கு பதிலாக வந்து கம்பளி துணி அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தலாம். பட்டு துணியை நீங்கள் பயன்படுத்தலாம், கம்பளியில் பட்டு துணியை பயன்படுத்தலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கவரை வந்து எடுத்துருக்கேன், பிளாஸ்டிக் கவரை. தென் அதை கற்றுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒன்னொரு ஸ்டாப் பைப்பை இந்த மணல் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா டீ கப்பில், இந்த மணல் போட்டு இந்த கப்பில் இதை செங்குத்தாக வெற்றிக்கெலாம் நிற்கிற மாதிரி நம்ம செய்யறதுக்காக தான் நம்ம அதை வச்சுருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த குண்டூசி குத்தப்பட்ட அந்த ஸ்டாப் பைப்பை இதோடைய மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதே அது ஸ்டேபிளாக நிற்குது இல்லையா? ஓகே. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்டாப் பைப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப் பைப்பை இதுக்கிட்ட கொண்டு போகலாம். எது மேஜிக் எதுவும் நடக்குதா பார்க்கலாம். சரியா? எந்த ஒரு மேஜிக்கும் நடக்கலை. சரியா? ஸோ ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சயின்ஸ் கான்செப்ட் தேவை. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டாப் பைப்பை என்ன பண்ணுறேன், கிட்ட வச்சா எதுவும் நடக்கலை. இந்த பிளாஸ்டிக் கவரில் இந்த ஸ்டாப் பைப்பை ஒரு பக்கமாக ரப் பண்ணுறேன், அப்படியே அதை இழுக்கிறேன். ஒரு பக்கமாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக பிடிச்சி ரொம்ப வேகமாக அதுக்கு உறவை ஏற்படுத்துகிற வகையில் இழுக்கிறேன். சரியா? ஸோ முன்னு பின்னமாக செய்யக்கூடாது, ஒரே பக்கமாக நம்ம இழுக்கிறேன். இழுக்கும்போது இப்போ கொண்டு போகலாம். ஏதாச்சும் நடக்குதா பாருங்கள், இதெல்லாம் மாற்றம் நடக்குதா பாருங்கள். என்ன ஆச்சு பாருங்கள், வந்து ஒட்டுது இல்லை? சரி, இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்னொரு டைம் என்ன பண்ணுறேன் பாருங்கள், வேகமாக இழுக்கிறேன். பாருங்கள் வந்து இழுக்குது பாருங்கள், ஒட்டிக்குது பாருங்கள். வந்து 4 கிட்ட டச் பண்ணதே வந்து ஒட்டுறதை நீங்கள் கவனிக்கலாம். சரியா? சரி, இப்போ என்ன செய்கிறேன், இந்த ஸ்டாப் பைப்பை வந்து அப்படியே கீழே வைக்கலாம். வச்சுட்டு இதனுடைய ஒரு பக்கத்தை மட்டும் என்ன பண்ணுறேன், பின் இருக்கிறதுனால சேஃப்டி முக்கியம், பாதுகாப்பாக நம்ம கைகளை கிழிச்சிக்கிறாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இப்படி நான் பிடிச்சிக்கிட்டு சேஃப்டியாக என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பகுதி மட்டும் இப்போது இழுக்கிறேன், ரப் பண்ணுறேன். இழுத்துட்டு என்ன பண்ணுறேன், வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஆள் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மறுபடியும் வேகமாக என்ன பண்ணுறேன், நான் இழுக்கிறேன். இழுத்துட்டு ரப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ட் ஆச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் விலகுது. உங்களுக்கு தெரியுதா? நான் டச் பண்ணாமே அதை என்ன பண்ணுறேன், விளக்குறேன். இன்னும் நல்லா தெரியணும்னா இன்னும் வேகமாக கூட மறுபடியும் நான் செய்கிறேன். பாருங்க, வாவ், நான் டச் பண்ணவே இல்லை. பாருங்கள், இப்படி வச்சா அப்படி போகுது. என்ன ஆகுது, இப்போது நான் டச் பண்ணாமே என்ன பண்ண முடியுது, அதை தள்ள முடியுது இல்லையா? ஏன் இது விலகி போகுது? இப்படி நடக்க காரணம் என்ன? ஃபஸ்ட்டு அட்டாக்ட் ஆச்சு, ஒன்று மட்டும் தேய்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பைப்பு மட்டும் நான் அதில் பாலித்தீன் கவரில் உராவி ஏற்படுத்தி வைக்கும்போது அட்ராக்ட் ஆச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நான் தேய்ச்சி வைக்கும்போது என்னாச்சு, விலகுச்சு. ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு இருக்கிற அறிவியல் காரணம் என்ன சரி பார்க்கலாமா? நீங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க, அணுக்கள் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஆட்டம், இந்த அணுக்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது இருக்குதா நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்டது, புரோட்டான்கள் பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மின் சுமை கொண்டது, நியூட்ரான் வந்து நெடுநிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப படிச்சிருப்போம் இல்லையா? எலக்ட்ரான்கள் அதனுடைய அவுட்டர் ஆர்பிட்லேயும், ஸோ மையத்தில் வந்து புரோட்டான், நியூட்ரான் வந்து இருக்கிறத நீங்கள் பாடத்தை படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது எல்லா பொருட்களையும் அணுக்களால் ஆனது, அணுக்கள் சேர்ந்ததை மூலக்கூறுன்னு சொல்கிறோம், நிறைய மூலக்கூறு சேர்ந்ததை வந்து நம்ம ஒரு பொருட்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லையும், இந்த பிளாஸ்டிக்லையும் இதெல்லாம் இருக்கும், அணுக்களால் ஆனதுன்னு சொன்னால் இதுலேயும் வந்து இந்த சார்ஜ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சார்ஜை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இருக்கிற சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது எதுவுமே நடக்கலை இல்லையா? அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோம், உராவி ஏற்படுத்தணும். உராவி தேய்க்கும் போது, இந்த பாலித்தீன் கவரில் தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்களாக தூண்டப்படுது, சார்ஜ் ஆகுது. ஸோ தூண்டப்படும் பொழுது இது என்ன ஆகுன்னா, ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் இருக்குது இல்லையா, இப்போ இது கூட என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு நான் இது மட்டும் சார்ஜ் பண்ணும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான், அங்கே இருக்கிற புரோட்டான் வந்து என்ன பண்ணிக்கலாம்,
ஸோ ஒன்று இழுத்துருக்கும். ஒரே சமமான சார்ஜ் வந்து இல்லாமல் எது சார்ஜ் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆச்சு. ரெண்டாவது, இதையும் நான் தேய்க்கும் போது இன்னொரு பகுதியும் நான் எடுத்து தேய்ச்சேன் இல்லையா, அப்போது இதுவும் சார்ஜ் ஆச்சு, இதுவும் சார்ஜ் ஆச்சு. அப்போது ஒரே நேர்மறை, அதாவது எலக்ட்ரான்கள் வந்து மைனஸாக இருந்திருக்கும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்திருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரே சமமான சார்ஜ் இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று விளக்குது. சரியா? இது நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். இதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த மின் தூண்டலுக்கு பேர் என்ன சொன்னால் நிலை மின் தூண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க. நமக்கு மின்னல் ஏற்படுது இல்லையா, இந்த மின்னல் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப அதிசயமாக நம்ம வியப்பாக பார்ப்போம். இந்த மின்னல் ஏற்படுறது கூட இதே போன்ற மின் தூண்டனால தான், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால தான் இது நடக்குது. இவ்வளோ வியப்பாக இருக்குது இல்லை? மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று உராசும் பொழுது இங்கே எப்படி சார்ஜ் ஆகிடுச்சோ, ஒன்று விளக்குச்சோ, ஸோ அட்ராக்ட் பண்ணுது, ரெப்பல் பண்ணுது, இதுக்குள்ளே ஒரு எனர்ஜி எப்படி கிடைச்சிது? சரியா? இப்போ இதுதான் வந்து இதே போல தான் அங்கேயும் வந்து சார்ஜ் பார்ட்டிகல்னால் வந்து அதிகப்படியான மின்சுமை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக தான் மின்னலாம். ஸோ எல்லா திசைகளையுமே அது போகும். சரியா? இப்போ பூமியை நோக்கி வரும்பொழுது உயர் மரங்கள் மீது அது விழுவதை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நிலைமின் தூண்டல். இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது போல் எளிமையான பொருட்களை வச்சு செய்யலாம். நீங்கள் பலூன் வச்சு பேப்பர் வச்சு கூட செய்யலாம். ஸோ பலூனை பெருசாக ஊற்றிட்டு பேப்பர் சின்ன பொட்டி பேப்பரை கீழே போட்டுட்டு ஸோ பலூனை பெருசாக ஊற்றிட்டு ஒரு பக்கமாக ரப் பண்ணிட்டு அது மாதிரி வச்சா கூட அதை அட்ராக்ட் ஆகாத பார்த்துப்பீங்க. டே டு டே லைஃப்பில் இது எங்கெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை அப்படின்னு சொன்னால், ஸோ மின்னல் ஏற்படுவது, இந்த டிவியெல்லாம் ஆஃப் ஆகும்போது இல்லை ஆன் பண்ணும்போது உங்கள் இந்த பிக்சர் டியூப் ஸ்க்ரீன் கிட்ட வந்து உங்கள் கை எதனா போச்சுன்னா நீங்கள் அப்படியே அட்ராக்ட் ஆகாத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் தான் நம்ம நிலைமின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. சரி மாணவர்களே, நீங்களும் இதே போல் வீட்டில் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள். இதுக்குள்ள இருக்கிற அறிவியலை மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. இந்த ஆச்சரியத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. பாய்.